ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்தி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையோட கலர் திரும்பாத அளவுக்கு நம்ம வறுத்தி எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை வறுக்கும்போது ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை வறுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பால் சேர்த்துக்கோங்க. பால் நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை கூட பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்க்கும்போது இந்த ஸ்வீட் ரொம்பவே மணமாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 4 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் நம்ம முந்திரி சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்குன்னு அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு குறைன்னு இருந்தால் ஸ்வீட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ இதில் நம்ம சர்க்கரைக்கு பதில் வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கரைச்சிக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா உருகட்டும். இந்த நெய் உருகின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டு சேர்த்த உடனே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் இந்த ஸ்வீட் செய்யும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசு கல்லெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். வெள்ளை கரைசல் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நம்ம கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்துடும். நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட இந்த ரெசிபியை பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைச்சிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கட்டி படாமல் நல்லா வரும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெசிபியை செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் சீக்கிரமாகவே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெசிபியை செய்யுங்க. இப்போ நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், லைட்டாக அது கெட்டிப்பட்டு வர்றது தெரியுதுல்ல. இது இன்னுமே நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். நான் இதை சில்வர் பாத்திரத்தில் செய்கிறதுனால எனக்கு அது மாதிரி ஒட்டின மாதிரி வருது. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு நெய் அதிகமாக சாப்பிட்றது பிடிக்கும்னா நீங்கள் நெய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த நெய்யும் அந்த அல்வாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பூனில் இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டி பதத்தில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை வச்சு சூப்பரான டேஸ்டான பொட்டுக்கடலை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.